Hi friends, welcome to Melly's YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து வெள்ளை பூசணிக்காயோட கூட்டு. அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்க வீடியோக்குள்ள காட்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னா இந்த குக்கர்ல வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் கடலை பருப்பு, 2 டீஸ்பூன் வந்து சிறுபருப்பு, 2 டீஸ்பூன் வந்து துவரம் பருப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். இதுல வந்து இப்போ சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் ஒரு அரை தக்காளி போட்டு அதையும் போட்டு மஞ்சள் போட்டு வேக வைக்க போறேன். காட்டுறேன் இந்த வீடியோக்குள்ள. வந்து ஒரு 4 பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு 5 சின்ன வெங்காயம், இதில் வந்து ஒரு அரை தக்காளி, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள். இவ்வளவும் நம்ம வேக வச்சு 2 விசில் வந்தோடனே எடுத்துடணும். இப்போ வந்து ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, ஒரு அரை தக்காளி இதில் இருக்குது. அரை தக்காளி நம்ம வேக வைக்கும் போதே போட்டுட்டோம். ஒரு பூசணிக்காய் இவ்வளவும் எடுத்து நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு அந்த பருப்போடு கொட்டி ஏற்கனவே நம்ம இதில் வந்து தாளி கொடுத்துருவோம். தாளி கொடுத்து தான் மொத்தமாக அதில் கொட்டிடுவோம். இதெல்லாம் தாளித்த பிறகு இதில் கொட்டிடும். வாங்க போகலாம் இப்போ வீடியோக்குள்ள. இப்போ பூசணிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பீஸாக இதை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் வதக்கும் போது வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு அடி குக்கரில் போட்டு ஒரு விசில் வந்துட்டு இறக்கிடுவோம். இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் 3 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து கடுகும் சோம்பும் வந்து இதில் போட்டுறேன். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போட்டுறேன். இதில் வந்து கருவேப்பிலையும் போட்டுறேன். அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சுருங்கி வர நேரத்தில் கொஞ்சம் சுருங்கலைன்னா இலையாக அப்படியே இருக்கும் பச்சையாக. கொஞ்சம் சுருங்கி வர நேரத்தில் இப்போ இந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுறேன். அதையும் நல்லா ப்ரௌனாக கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன செய்யணும், இந்த இதில் வந்து தக்காளியை வந்து பிசைஞ்சு விடணும். அப்புறம் சீக்கிரம் கொஞ்சம் வேகும். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்ச பூசணிக்காய் இதில் போடணும். இப்போ நல்லா வந்து அந்த தண்ணி வத்துற மட்டும் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கு பிறகு அந்த பருப்பு வெந்த குக்கர்லேயே போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உப்பு டேஸ்ட்டு பார்த்து வேக வச்சு எடுத்துட்டா பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம பருப்பை வேக வச்சிட்டோம். இது போட்டு ஒரு விசில் கூட வரதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டா கூட நல்லா குழைய வந்துடும். ஏற்கனவே இதில் வதக்கிடுவோம் பாருங்கள். நல்லா வதக்கிட்டோன்னா சுருண்டு நல்லா வதங்கிடும். அதில் போட்டு கொஞ்சம் வதங்கினதுனால அந்த தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். இல்லாட்டி தண்ணியோடு அப்படின்னா ஏற்கனவே அதில் பருப்பு வெந்தது வேறு, இதில் வந்து தண்ணி வந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடும். இதோட போட்டோன்னா கொஞ்சம் திக்காக கூட்டு மாதிரி கிடைக்கும் நமக்கு. ஏற்கனவே வந்து நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த வதக்கின காயை வந்து இதில் போட்டுருணும். உப்பையும் போட்டு ஒரு விசில் வச்சு நம்ம இறக்கணும். உப்பு பார்த்து நம்ம டேஸ்ட்டுக்கு தேர்ந்த மாதிரி உப்பு பார்த்து போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். இப்போ வந்து நமக்கு தேவையான உப்பு போட்டு டேஸ்ட்டு பார்த்து மூடி வச்சிட வேண்டியதான் குக்கரை. சுவையான ருசியான வெள்ளை பூசணி கூட்டு வச்சுட்டேன் பாருங்கள். எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். ஏற்கனவே நம்ம வந்து பருப்பை தனியாக வேக வச்சுட்டோம். அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் போட்டு காஞ்ச மிளகாலாம் போட்டு அது நல்லா காயை வதக்கிட்டு திருப்பி குக்கரில் கொடுத்து ஒரு விசில் வச்ச பிறகு அதுக்கு பிறகு இது தூக்கி ஏற்கனவே நம்ம தாளிப்புலாம் கொடுத்தனால குக்கரில் அது எல்லாத்தையும் கொட்டி
வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்க. இப்போ நான் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை நீங்கள் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி தோசை கூட யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக வெள்ளை பூசணி கூட்டு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.